வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது வெறும் முழக்கமல்ல, அது அரசின் உறுதிப்பாடு. பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்களுக்கு ஆலோசனை. தவேக அரசின் அமைச்சரவை இன்று காலை 10 மணிக்கு மீண்டும் விரிவாக்கம். IUML கட்சியை சேர்ந்த ஷாஜகானும் விசிக கட்சியை சேர்ந்த வன்னியரசும் அமைச்சர்களாக இன்று பதவியேற்பு. விதிகளை மீறினால் ஈரான் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கையை எடுப்போம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 66வது போட்டியில் சென்னையை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி. நடப்பு IPL தொடரிலிருந்து வெளியேறியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது வெறும் முழக்கமல்ல, அது அரசின் உறுதிப்பாடு என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள சேவா தீர்த்தத்தில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பிரதமர் மோடி அமைச்சர்களிடையே உரையாற்றிய போது விரைவான முடிவெடுத்தல் மற்றும் திறமையான நிர்வாகத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். மேலும் கோப்பு பரிமாற்றங்களில் ஏற்படும் தாமதங்களை குறைத்து உற்பத்தி திறனை மேம்படுத்துமாறு அனைத்து துறைகளையும் கேட்டுக்கொண்டார். சீர்திருத்தங்களை விரைவுபடுத்தும் அதே வேளையில் நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது வெறும் முழக்கமல்ல, அது அரசின் உறுதிப்பாடு என்று தெரிவித்தார். IUML கட்சியை சேர்ந்த ஷாஜகானும் விசிக கட்சியை சேர்ந்த வன்னியரசும் அமைச்சர்களாக இன்று பதவியேற்கின்றனர். தமிழக அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உட்பட 33 பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். இதில் இன்னும் 2 அமைச்சர்கள் இடம்பெற வாய்ப்பு உள்ளது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் தலா ஒரு இடத்தை வழங்க முதலமைச்சர் விஜய் முடிவு செய்துள்ளார். இதன்படி அமைச்சரவையில் இணைவதற்கான ஒப்புதலை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி முதலமைச்சர் விஜயிடம் கொடுத்துவிட்டது. இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் ஒப்புதல் தெரிவித்தார். எனவே கவர்னர் மாளிகையில் இன்று காலை 10 மணிக்கு இந்த 2 அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்த ஷாஜகான் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அமைச்சர்களாக இன்று பதவியேற்கின்றனர். விதிகளை மீறினால் ஈரான் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கையை எடுப்போம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்ட் டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரானுடனான தற்போதைய பேச்சுவார்த்தை குறித்து பேசிய அவர், தங்களது கடல்வழி முற்றுகை மூலம் ஹார்முஸ் ஜலசந்தி முழுமையாக தங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்தார். ஈரான் எந்த காரணத்தை கொண்டும் அணு ஆயுதத்தை பெற முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார். இதை மீறினால் நாங்கள் கடுமையான நடவடிக்கையை எடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 66வது போட்டியில் சென்னையை வீழ்த்தி 89 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. அகமதாபாத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 6வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி குஜராத் அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன்கள் எடுத்தது. இதில் சிறப்பாக விளையாடிய சாய் சுதர்ஷன் 84 ரன்களும், சுப்மன் கில் 64 ரன்களும், ஜாஸ் பட்லர் 57 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 230 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 13 ஓவர்களில் 140 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் குஜராத் அணி 89 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் குஜராத் அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. அதே சமயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது. பிரதமர் மோடி வெளிநாட்டு பயணத்தின் போது 3 உயரிய சர்வதேச விருதுகளை பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா மிக வேகமாக முன்னேறி வருகிறது என்றும் இந்தியாவின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். இன்றைய சூழல் சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அச்சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு தேவையான துணிச்சலோ அல்லது வலிமையோ இந்தியர்களிடத்தில் சற்றும் குறையவில்லை. ஏனென்றால் நமது பிரதமர் மிகவும் வெற்றிகரமான ஒரு வெளிநாட்டு பயணத்தை நிறைவு செய்தார்.
அப்பயணத்தின் போது பிரதமர் மோடி 3 உயரிய சர்வதேச விருதுகளை பெற்றுள்ளதாக பெருமிதமாக தெரிவித்தார். விக்கிரவாண்டி பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள மதுபான கடையை 15 நாட்களில் அகற்றவில்லை என்றால் நான் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தருமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது மருத்துவமனையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து வாரந்தோறும் ஆய்வு செய்வேன் என தெரிவித்தார். மேலும் விக்கிரவாண்டி பேருந்து நிறுத்தம் அருகில் உள்ள மதுபான கடையை 15 நாட்களில் அகற்றவில்லை என்றால் நான் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்தார். இந்த மாவட்டத்தின் முக்கியமான மருத்துவக் கல்லூரியான மருத்துவமனையை ஆய்வு செய்தேன். அதில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுல மின் தட்டுப்பாடு, அதே போல் கழிப்பிட வசதிகள், அதே போல் நோயாளிகளுக்கு சரியான முறையில் இருக்கை இதுமாதிரி போன்ற இதெல்லாம் ஆய்வு பண்ணேன். அதில் இபியில் எஸ்சி அவரை தொடர்பு கொண்டு மின்சார பற்றாக்குறையை உடனடியாக பூத்தமேடுலேருந்து அந்த சப்ளையை உடனடியாக திட்ட மதிப்பீடு தயார் செய்து உடனடியாக மெடிக்கல் காலேஜுக்கு 21 மணி நேரமும் மின்சார வசதி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். திமுக உணர்ச்சி அரசியலை கைவிட்டு அதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக உணர்ச்சி அரசியலை கைவிட்டு அதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமான அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று கூறினார். தமிழக வெற்றி கழகம் தனது தனித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதையும் இடதுசாரி கட்சிகள் அல்லது காங்கிரஸ் கட்சிகள் தனது அரசியலில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்காமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். கேட்டாங்க, தாவேக அமைச்சர் ஒருவர் இனிமே நாங்க அதை பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாவேக அமைச்சர் அப்படி பொதுவா கருத்து சொல்ல முடியாது. மத்திய உள்துறை அமைச்சர்ல இருந்து ஒரு வழிமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றால் அது அவர்களுக்கு சொந்த வழிமுறை அல்ல, அது நாட்டுக்கான வழிமுறை. அதை பின்பற்றி ஆக வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போதுதான் நீங்க சனாதன பத்தியும் நீங்க அரசியல் செய்தீங்க, வந்தே மாதரத்தை பத்தியும் அரசியல் செய்தீங்க. இனிமேலும் அத்தகைய அரசியலை எடுத்துக்கொள் செல்லாமல் உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமான அரசியலை முன்னெடுக்காமல் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க செல்ல வேண்டும். இதுல தாவேக்கா இதுல பலியாக கூடாது. திமுக இப்படி சொல்றதுல 59 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் கட்சியை சேர்ந்த இருவர் புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருப்பதாக தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமைச்சரவையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றது குறித்து பேசிய அவர், இது தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவருக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று தெரிவித்தார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் கட்சியை சேர்ந்த இருவர் புதிய அமைச்சரவையில் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளதாக கூறினார். தங்கள் 2 அமைச்சர்களும் உழைக்கும் மக்களின் நலனுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து செயல்படுவார்கள் என்று தெரிவித்தார். தமிழக அமைச்சரவையில் சேர்க்கப்பட அழைக்கப்படுவோம் என்று ஒருபோதும் தாங்கள் நினைக்கவில்லை என்று ஐயுஎம்எல் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பங்கேற்பு குறித்து சென்னையில் ஐயுஎம்எல் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விஜய் தலைமையில் அரசாங்கம் அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க ஐயுஎம்எல் முடிவு செய்துள்ளது என்றார். விஜய் தலைமையிலான தாவேக கட்சி தோல்வியுற்றால் ஆளுநர் ஆட்சி, அதாவது மாநிலத்தில் பாஜக ஆட்சி ஏற்படும். தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் சமூகம் இந்த விளைவை ஏற்படுத்தும் அபாயத்தை எடுக்க வேண்டாம் என்று ஐயுஎம்எல்ஐ வலியுறுத்தியது. இந்த ஆதரவு நிபந்தனையற்றது என்றும் அமைச்சர் பதவிகளுக்கான எந்த கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை என்றும் கூறினார். மேலும் தாங்கள் அமைச்சரவையில் சேர்க்கப்பட அழைக்கப்படுவோம் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை என்று தெரிவித்தார். நிரந்தரமான ஆட்சியை கொண்டு போகணும், நல்ல ஆட்சி நடக்கணுங்கிற அபிப்பிராயத்தை அழைச்சிருக்காங்க, அவ்வளோதான். வேற எந்த நோக்கம் அழைக்க முடியும்? வேற எந்த அடிப்படையில் அழைக்க முடியும்? நல்லாட்சி நடக்கணும்னு நாங்களும் சொல்கிறோம். நல்லாட்சி நடக்கணும் என்பதுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நல்லாட்சி தொடர்றதுக்கான ஒரு யூகமாக அவங்க நினைத்து எங்களையும் ஆட்சியில் சேருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான்.
தன் உயிர் மூச்சு உள்ளவரை தலைவர் கலைஞரின் உணர்வோடு வாழ்வேன் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் கொங்கு நகரில் உள்ள முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தனது 50 வருட பொது வாழ்வில் தனக்கு அரசியல் தவிர வேறு எதுவும் தெரியாது. எனவே நான் மனவேதனையுடன் திருப்பூர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக தெரிவித்தார். மேலும் வேறு எந்த ஒரு கட்சிக்கும் செல்லும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் தன் உயிர் மூச்சு உள்ளவரை தலைவர் கலைஞரின் உணர்வோடு வாழ்வேன் என்றும் கண்ணீர் மல்க கூறினார். அமைச்சரவையில் காங்கிரசுக்கு இடமளிப்பது தமிழகத்திற்கும் அரசுக்கும் நாட்டிற்கும் ஒரு புதிய பிரச்சனையாகவே அமையும் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். கோவையில் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமைச்சரவையில் காங்கிரசுக்கு இடமளிப்பது தமிழகத்திற்கும் அரசுக்கும் நாட்டிற்கும் ஒரு புதிய பிரச்சனையாகவே அமையும் என்று தெரிவித்தார். முதிர்ச்சியற்ற ஒரு நபர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு பிரதமருக்கு எதிராக கருத்து தெரிவிக்க முயல்வது மிகவும் அவமானகரமானது என்று கூறினார். காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் இத்தகைய முறையில்தான் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். குழித்துறையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினத்தையொட்டி அவரது படத்துக்கு மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவு தினத்தையொட்டி அவரது படத்துக்கு மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னதாக ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் அலுவலகத்திலிருந்து குழித்துறை வரை பேரணியாக சென்று ராஜீவ் காந்திக்கு அஞ்சலி செலுத்தினர். உத்தரமேரூரில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் தனது முதல் மாத ஊதியத்தில் பள்ளியில் RO வாட்டர் பொருத்தப்படும் என தலைமை ஆசிரியரிடம் வாக்குறுதி அளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்துமாரி தேவியிடம் இப்பள்ளியில் உள்ள குறை நிறைகளை கேட்டறிந்தார். அதன்பின் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை ஆசிரியரிடம் கூறுகையில் தனது முதல் மாத சம்பளம் 1,05,000 ரூபாய் இப்பள்ளியில் RO வாட்டர் பொருத்தப்படத்தான் கொடுப்பதாக தலைமை ஆசிரியரிடம் வாக்குறுதி அளித்தார். அதனைத் தொடர்ந்து இப்பள்ளியில் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் எனக்கு மனுவாக கொடுங்கள் என்று தெரிவித்தார். அப்போது உத்தரமேரூர் பேரூர் கழக செயலாளர் பிரசாந்த் உடனிருந்தார். கோவையில் வரும் 24ஆம் தேதி நாராயண் சேவா சன்ஸ்தான் சார்பில் 2வது முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் பொருத்துவதற்கு அளவீட்டு முகாம் நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகள் நவீன தொழில்நுட்ப உதவியுடனும் தன்னம்பிக்கையுடனும் சுயநிறைவு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவும் நோக்கில் தேசிய விருது பெற்ற சமூக சேவை அமைப்பான நாராயண் சேவா சன்ஸ்தான் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் திருத்த அறுவை சிகிச்சை பரிசோதனை தேர்வு மற்றும் ஜப்பான் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட முப்பரிமாண தொழில்நுட்ப செயற்கைக்கால் அளவீட்டு முகாம் வரும் மே 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவையில் நடைபெறுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கோவை RS புரம் ராஜஸ்தானி அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முகாம் ஒருங்கிணைப்பாளர் அச்சால் சிங் பட்டேஸ் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் சந்தோஷ் முந்த்ரா ஆகியோர் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது கோவையில் தொடர்ந்து 2வது முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான முகாம் நடைபெறுவதாகவும் முன்னதாக நடைபெற்ற முகாமில் 650க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் பொருத்தப்பட்டு மருத்துவ உதவிகள் மற்றும் மறுவாழ்வு சேவைகள் மூலம் பயனடைந்தனர் எனவும் முதல் முகாமிற்கு கிடைத்த மகத்தான வரவேற்பை தொடர்ந்து மீண்டும் மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகளுடன் 2வது முறையாக வரும் 24ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான முகாம் நடைபெறுவதாக சமூக செயற்பாட்டாளர் சந்தோஷ் முந்த்ரா தெரிவித்தார். தலைவாசல் அருகே கருக்கலைப்பு செய்த பெண்ணிற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சேலம் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் நந்தினி விசாரணை மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே 25 வயதுடைய பெண் 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். இவரது கணவர் விவசாய கூலி தொழில் செய்து வருகிறார். இவர்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 3வதாக கர்ப்பமடைந்த பெண் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சட்டவிரோத பாலினம் கண்டறிந்து கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக சேலம் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் டாக்டர் நந்தினிக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் தீவிர விசாரணை மேற்கொண்டார். அப்போது தலைவாசல் அருகே 3 பெண்களுக்கு கள்ளக்குறிச்சியை சேர்ந்த நபர் மூலம் கருக்கலைப்பு செய்தது தெரியவந்தது.
இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த மதுபாலா, புவனேஸ்வரி, கௌரி ஆகியோரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மதுரவாயல் தொகுதியில் உள்ள அரசு அலுவலகங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் புகைப்படத்தை பொருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதிக்கு உட்பட்ட அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், அம்மா உணவகங்கள் உள்ளிட்ட இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் புகைப்படத்தை பொருத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் தாவேக மேற்கு பகுதி செயலாளர் நாகப்பன், பொருளாளர் ராமலிங்கம், 148வது வட்ட செயலாளர் மனோஜ் உள்ளிட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அரிய மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சிக்காக லட்சக்கணக்கான மலர்கள் கண்ணை கவரும் வகையில் பராமரிக்கப்பட்டுள்ளது. இதில் நெதர்லாந்து நாட்டில் மட்டுமே அதிகம் மலரக்கூடிய லில்லியம் மலர் நாற்றுகளை ஊட்டியில் இருந்து கொண்டு வரப்பட்டது. இதில் அரிய வகையான 1500 லில்லியம் மலர் நாற்றுகள் கொண்டு வரப்பட்டு பிரையன் பூங்காவில் நடப்பட்டு பராமரித்து வந்த நிலையில் தற்போது லில்லியம் மலர்கள் கண்ணை பறிக்கும் விதமாக தற்போது பூங்காவில் பூத்து குலுங்குகின்றது. இந்நிலையில் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் இந்த லில்லியம் மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வகையான அரிய மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பழையாற்றில் உள்ள ஆகாய தாமரை புல்புதர்கள் அனைத்தையும் மாவட்ட நிர்வாகம் முன்வந்து தூர்வாரப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய ஆறுகளில் ஒன்றான பழையாறு விவசாய நிலங்களுக்கு நீர் ஆதாரமாகவும் துணை கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பழைய ஆற்றில் தற்போது ஆகாய தாமரை ஒரு துளி தண்ணீர் கூட கண்ணுக்கு தெரியாத வகையில் ஆற்றில் முழுவதும் படர்ந்து ஆக்கிரமித்து வைத்து உள்ளது. இதனால் ஆற்றின் தண்ணீர் மாசுபடுவது நீர் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுகின்றது. மேலும் பருவமழை காலங்களில் ஆற்றில் நீர் வருத்தாதது அதிக அளவு காணப்படும். அப்போது ஆகாய தாமரையால் நீர் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டு ஆற்றின் அருகாமையில் இருக்கும் குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் புகுந்து அபாயம் ஏற்படும். இதனால் பழைய ஆற்றில் ஆக்கிரமித்து வைத்த ஆகாய தாமரை புல்புதர்கள் அனைத்தையும் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் முன்வந்து ஆற்றின் தூர்வாரப்பட வேண்டும் என பொதுமக்களில் கோரிக்கை விடுத்தனர். வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் 2 வாரமாக பத்திரப்பதிவு செய்து தரவில்லை என கூறி பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசனர் தோட்டம் வளாகத்தில் சார் பதிவாளர் அலுவலகம் உள்ளது. இதில் பத்திரப்பதிவு செய்வதற்கு ஏராளமானோர் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பத்தாப்பட்டை பகுதியை சேர்ந்த ஈஸ்வரி என்பவர் தனக்கு சொந்தமான 1300 சதுர அடி கொண்ட இடத்தை கடந்த 2023ஆம் ஆண்டு வேறொரு நபருக்கு விற்பனை செய்துள்ளார். தொடர்ந்து ஈஸ்வரி தற்போது அதே நபரிடம் வாங்கிய தொகையை கொடுத்துவிட்டு மீண்டும் அந்த இடத்தை தன்னுடைய பெயருக்கு பத்திரம் செய்வதற்காக கடந்த வாரம் சார் பதிவாளர் அலுவலகம் சென்றுள்ளார். ஆனால் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஆவணங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என சார் பதிவாளர் ஊழியர்கள் தொடர்ந்து 2 வாரமாக அலைக்கழித்து வருவதாக கூறி அங்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டி அருகே விவசாய நிலத்திற்கு பாதை வசதி கேட்டு விவசாயி ஒருவர் தனது குடும்பத்துடன் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கேத்துரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவருக்கு 2 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. அந்த நிலத்திற்கு செல்ல முறையான வழிபாதை இல்லாததால் ஓடை, புறம்போக்கு நிலத்தின் வழியாக சென்று விவசாயம் செய்து வந்தார். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த சிலர் ஓடை, புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து யாரும் செல்ல முடியாதபடி வழியை அடைத்துவிட்டனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடத்தை அளவீடு செய்து மீட்க வேண்டும், வழிபாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என சின்னத்தம்பி மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் அலுவலகங்களில் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளான சின்னத்தம்பி தனது குடும்பத்தாருடன் தாளநத்தம் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது எங்கள் கோரிக்கை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சின்னத்தம்பி வலியுறுத்தினார்.
இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சின்னத்தம்பி குடும்பத்தாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உங்கள் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்றி வழிபாதை அமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதையடுத்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். கரூரில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப மாற்றுப்பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி டாஸ்மாக் கடை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் அனைத்து சங்கங்களின் சார்பில் LPF மாவட்ட தலைவர் அண்ணா வேலு தலைமையில் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடை பணியாளர்களுக்கு அரசு காலியிடங்களில் கல்வி தகுதிக்கு ஏற்ப மாற்றுப்பணி வழங்கிட வேண்டும், காலி மது பாட்டில்களை சேகரிக்கும் பணியை கடை ஊழியர்கள் மீது சுமத்தாமல் தனி பணியாளர்களை நியமிக்க வேண்டும், கடைகளில் பணிபுரியும் ஊழியர்களை மிரட்டும் சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், பணி நிமித்தமாக டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் வங்கிகளுக்கு செல்வதற்கான போக்குவரத்து செலவை அரசே வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் அப்பாசாமி, LLF மாநில செயலாளர் சுடர்வளவன், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொறுப்பாளர் ராமலிங்கம், CITU பொறுப்பாளர் சுப்பிரமணியன், LPF பொறுப்பாளர் ராஜேஷ் கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். வேப்பூர் அருகே மீன் விற்ற பணத்தை கேட்ட சகோதரியை திட்டிய வாலிபரை தட்டி கேட்ட சகோதரன் கத்தியால் உயிர் மாய்க்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சேவூரை சேர்ந்த வேலுவின் சகோதரி நீலாவதி என்ற பெண் அதே பகுதியில் உள்ள ஏரியில் மீன்பிடித்து விற்பனை செய்து வந்தார். அவரிடம் கடந்த 2 நாட்களுக்கு முன் அதே பகுதியை சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் கடனாக மீன் வாங்கியுள்ளார். அதற்கான பணத்தை நீலாவதி திரும்ப கேட்டபோது மதுபோதையில் இருந்த அஜய் பணத்தை தர மறுத்து அவரை திட்டியுள்ளார். இதனை அறிந்த நீலாவதியின் சகோதரர் வேலு அஜயிடம் தனது சகோதரியை திட்டியது குறித்து கேட்டபோது போதையில் இருந்த அஜய் கத்தியால் வேலுவை குத்திவிட்டு தப்பி ஓடினார். இதில் பலத்த காயமடைந்த வேலு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வேப்பூர் காவல்துறையினர் வேலுவின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தப்பியோடிய அஜயை தீவிரமாக தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் உள்ள மாயூரநாதர் ஆலயத்தின் கொடியேற்றம் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மயிலாடுதுறையில் உள்ள மாயூரநாதர் ஆலயத்தில் வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுராந்தகம் அருகே திரௌபதியம்மன் கோவிலில் அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சியில் 90 அடி உயரத்தில் உள்ள ஒரு மரத்தின் மீது ஏறி ஒற்றை காலில் நின்று தவம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கிளியாநகர் கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் கோவிலில் அக்னி வசந்த மகாபாரத பெருவிழா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்ச்சியான அர்ஜுனன் தபசு நடைபெற்றது. அர்ஜுனன் வேடமிட்ட நாடக கலைஞர் 90 அடி உயரம் கொண்ட தபசு மரத்தில் ஏறி ஒற்றை காலில் சூரிய பகவானை நோக்கி தவம் செய்தனர். பின் தபசு மரத்திலிருந்து அவர் கொண்டு சென்ற எலுமிச்சை கனிகளை வீசுவார். அப்படி வீசும் கனிகளை கீழே சுற்றி உள்ள ஏராளமான பக்தர்கள், பெண்கள் முந்தானையில் பிடிப்பார்கள். அப்படி பிடிக்கும் கனியை திருமணம் ஆகாதவர், நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த குறைகள் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். இந்த திருவிழாவிற்கான சுற்றுப்பட்டு கிராமத்திலிருந்து ஏராளமான ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்பது வெறும் முழக்கமல்ல, அது அரசின் உறுதிப்பாடு. பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்களுக்கு ஆலோசனை. தவேக அரசின் அமைச்சரவை இன்று காலை 10 மணிக்கு மீண்டும் விரிவாக்கம். IUML கட்சியை சேர்ந்த ஷாஜகானும் DCK கட்சியை சேர்ந்த வன்னியரசும் அமைச்சர்களாக இன்று பதவியேற்பு. விதிகளை மீறினால் ஈரான் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கையை எடுப்போம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 66வது போட்டியில் சென்னையை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி.
நடப்பு IPL தொடரிலிருந்து வெளியேறியது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.